ஆட்சி முறையில் மாற்றம் சொல்லி நீங்களும் படத்தெல்லாம் கண்டிப்பா போயிட்டு வரீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டியில கொடுத்துல 3 முனை போட்டி தான் பெரும்பான்மை சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? உங்களை சேர்க்க மாட்டாங்க வந்து இல்ல, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்துல ஒரு போட்டி சொல்லுங்க, இல்ல இந்திய துணைக்கண்டத்துல ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லு. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துரும், பறவை வச்சிகள் வாழ்ந்துரும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இப்ப இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிரினம் இருக்கு, ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலாலதான். காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்துல விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போறது பேராசை. முதலாளிகளின் லாப தேவை. ஏற்கனவே என் தாத்தங்க பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. ஒன்னு தாத்தா காமராஜ் பேர்ல, இன்னொரு என் பாட்டன் வஉசி பேர். அது போதும். 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லது, பேராசை. கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும். யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல, பேருந்த மறிச்சு போராடல என் மக்கள். அப்புறம் 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன்? அது பேராசை, கமிஷன். வேற ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லுங்க. 2050 அப்படி வரும். 50 ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறிய விண்ணூர்தி. பசியோடு இருக்கவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு. அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமா சென்னைக்கு போய் என்ன பாப்ப? சினிமா பாப்ப, இல்ல சீரியல் பாப்ப, இல்ல சிந்திச்சு எதுவும் படைக்க போறிய? என்ன பண்ண போற?